சிவப்புடியம்மா இல்ல இல்ல சரி கறி 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 ஏதாவது கறி ஏதாவது பிடிச்ச கறி ஏதாவது கறி எல்லா கறியும் பிடிக்கும். அதான் ஏதோ ஒரே கறி கோழிக்கறி. ஐயோ இல்ல வேற ஏதாவது சரி வெஜ்ஜில் என்ன பிடிக்கும்? வெஜ்ஜில் அதாவது மரக்கறியில் என்ன பிடிக்கும்? கத்திரிக்காய் கறியா? சரி இப்போ கத்திரிக்காய் கறி என்ன சமைக்குமா ஒருத்தர்? அதாவது கத்திரிக்காய் கறி சமைக்கிறல்ல, நீங்க கத்திரிக்காய் கறி சமைக்கிறது கொஞ்சம் சொல்லித்தாங்க. சமைப்பீங்க தானே நல்லா? சரியா? கத்திரிக்காய் என்ன செய்யும்? கத்திரிக்காய் கறி எப்படி சமைக்கணும் பண்ணி ஸ்டார்ட் சொல்லுங்க. சரியா? ரைட். சத்தமா சொல்லணுமா? கத்திரிக்காயை வடிவா செஞ்சு வெட்டி அதை வடிவா சட்டிக்குள்ள போட்டு கழுவுறலையா? சரி கனி போட்டும் பண்ணலாம், வெட்டி போடுங்க. சரி அதான் சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தண்ணிக்குள்ள போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அந்த காயெல்லாம் சமைக்கிற சட்டிக்குள்ள போட்டு ஓகே அஞ்சு மிளகாய் போட்டு செஞ்செடுத்தா கொஞ்சம் எண்ணெய் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கட்டி தேங்காய் பாருங்க, வெங்காயம் சீரகம் அதெல்லாம் போட்டு இப்படிதான் சமைச்சிருக்கோம். கருவேப்பிலை. சரியா? சூப்பர், வெரி குட் வெரி குட். சமையல் முடிஞ்சு பாத்தீங்களா? ஒரு நிமிஷத்துல சமையல் முடிஞ்சு. சரி சரி அப்ப அழுகு சரி 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 ஓகே ஓகே சூப்பரா நைஸ். சரியா? தேங்க்ஸா நீங்க சொல்லி தந்ததுக்கு. அதுலயும் 2 கிஃப்ட் இருக்கா? எந்த கிஃப்ட்டை பெஸ்டா பார்ப்போம்? அதுதான் நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். சரி அதை பார்ப்போமா? சரி மிக்கி கொடுங்க பார்ப்போம். சரி சரி இப்போ அதை ஓப்பன் பண்ணாதீங்க. சுடுதண்ணி ரைட், சுடுதண்ணி வந்துட்டேன். மிக்கி அதை வாங்கிடுங்க. மிக்கி அந்த கிஃப்ட்டை வாங்கிடுங்க. அப்படி 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 வச்சிருக்கோம். கைப்பிடியில் அப்படிங்க. ரைட் ஊற்றுங்களா? இவ்வளோ ஊற்ற முடியுமா? இவ்வளோ ஊற்று. சரி சரி கேப் அப்படியே அந்த கப்பையை பார்த்துட்டு இருக்கீங்க. கப்பையை பார்க்கணும். நாங்கள் சொன்ன பிறகு கப்பையை பாருங்க. கப்பையை பாருங்க. கப்பையை பாருங்க. வெளியில 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 என்ன நடக்குது? உருவம் வா உருவம் எல்லாம் தெரியும். அப்படி இங்க மெதுவா மெதுவா வெளியே இதுவும் என்ற போட்டோ போட்டோன்னு ஹாப்பி பர்த்டே கருணை அம்மா சொல்லி போட்டுருக்கல இந்த போட்டோ. அங்கங்க பாருங்க தண்ணி வெளியே போகுது. பொறுமையா பொறுமையா மிக்கி மிக்கி வாங்கி பாரு. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு போட்டுருக்கேன். சரி 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 பிடிச்சிருக்கா? எதிர்பார்த்தீங்களா அப்படி மாறுமண்டு? அப்ப சர்ப்ரைஸ். சரி சரி ஓகே ஓகே தேங்க் யூ. சரி இந்த சுடுதண்ணி குடிமா? இப்போ அடுத்த கிட்ட பார்ப்போமா? சரி அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல போறீங்க? சொல்லுங்க பாப்போம். அட குடண்டா மிக்கி மவுஸ் கொடுங்க பாப்போம். இந்த வயசுலயா கிரீமா? பாத்தீங்களா? கண்ணகாலம் வந்துட்டு நீங்க ஒரு கிரீம் யாரோ வாங்கி தருங்க. சரி எடுத்து பாப்போமா? அம்மா கிரீமை நான் யூஸ் பண்ணுறீங்களா? வெரி குட் வெரி குட். ஆனால் உங்களோட பேச பார்த்து 70 வயசுல நம்பிடாங்க. கடைசி ஒரு 60 இருந்து ஒரு 65க்குள்ளே மாதிரி தான் தெரியும். என்ன போய் சொல்றாங்களோ? சரி எடுத்து பார்ப்போம். அந்த சென்ட் எடுத்து கையில் அடிங்க. கை மேலையா? குரங்கையில் அடிங்க. குரங்கையில் அடிங்க. சரியா? அப்போ பார்ப்போம். பிடிச்சிருக்காது. ரைட் ரைட். சரியா? அப்போ அடுத்த கிட்ட பார்ப்போம். பாருங்க அந்த இருக்கேன் கையில் வச்சுக்கேன். சரி சரி அடுத்த கிஃப்ட் என்னவா இருக்கும்?
உண்மையோடு அதுக்குமே சாரின்னு சொல்லக்கூடாது. சாரின்னு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்க. அதான் சாரி. சரி எடுத்து பாப்போமா. சரி சாரி என்றால் சட்டையா மாறுது. பாத்தீங்களா, நீங்க எப்ப சொல்லாம விட்டீங்களோ அப்பதான் சாரி ஆயிடுச்சு. மெரூன் கலர்ல வந்துருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல பர்பிள். அது சரி பர்பிள் வரும். ரெண்டு ஃபேவரட் அது மெரூன் தான். அது மெரூன் மாதிரி பர்பிள். சரியா பர்பிள் பிடிச்சிருக்கா? ரைட் சரி ஓகே. சரி அம்மா சரி இதை பார்த்தோம்னா இன்னொரு கிஃப்டாக இருக்கு, பார்த்து முடிச்சிடலாம். சரியா? இப்போ ஒரு கையில் வச்சிருக்கிற கிஃப்ட் என்னது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன கிஃப்டாக இருக்கு? இன்னும் வச்சிருந்தா அப்படியா? சரி வெளியில் எடுங்க பார்ப்போம். இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு ஏதோ இல்லை மணி கொடுங்க, மணி கொடுங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. காப்பா? சரி காப்பா எடுத்து பாப்போமா. அதெல்லாம் பாக்குறேன். ஏன் காட்டிடாதையா? சரி வாட்சா? சரியா? உங்களுக்கு இன்னும் அதிகமாக பனிஷ்மெண்ட் தந்துருப்போம் பாவம். சரியா? ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டோம். சரியா? பார்த்துருவோமா? ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரி மிக்கி கொடுங்க, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னமா இருக்கு அதுக்குள்ள? இன்னொரு பாக்ஸ். யாரோட மோதிரம் நாம வச்சுக்கிட்டு ஏதோ மோதிரம் பண்ணீங்களே, யாரோட மோதிரம் நாம? சரி எடுங்க முடியும். சரி இப்போ அளவாரிக்கு ஒன்று போட்டு பார்ப்போம். எந்த விரலுக்கு அளவாரி? சரி போட்டு பார்ப்போம். சூப்பர் அளவாரிக்குண்ணே. எல்லாருக்கும் செட் ஆகுதா? சரி பிடிச்சிருக்காமா? சரி ஓகே. இப்போ அடுத்தது கடைசியாக உங்களுக்கு ஒரு ஃபைனலாக கிஃப்ட் ஒன்று இருக்கு. சரியா? பார்த்துருமா? இங்கே ஓடி வாங்க. சரியா? இப்போ இதை பார்க்கறதுக்கு முதல் கடைசியாக ஒரு வாய்ப்பு தான். இதை செய்தது ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் செய்தோம். சரியா? ஒரு 4-5 பேர் சொல்லுங்க. பேரை சொல்லுங்க. பேரை சொல்லுங்க. பேர பிள்ளைன்ற பேரை சொல்லுங்க. ஜென்சிகா. சரி வேற எது சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை நீங்க சொல்லுங்க. வேற வேற வேற. சரி இப்போ பேர பிள்ளை மட்டும்தானா? உங்களோட பிள்ளை வெரி குட். சரி இப்போ அவங்களா இல்லையான்னு கடைசியாக சொல்கிறோம். சரியா? இந்த கிஃப்ட்டை பார்த்துருமா? உங்களுக்கான இறுதியான கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு. சரி பார்ப்போம் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துருவோம். சரி விக்கி கொடுங்க. நீங்க பாருங்க பொறுமையா பாருங்க. யார் இருக்காங்க அதுல? நீங்க மட்டும் தானே இருக்கீங்க? எல்லாமே நீங்க தான். சரி இங்க எல்லாரும் காட்டுங்க, திருப்பி காட்டுங்க. ஆஹா பாத்தீங்களா, ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. அட்டா பெரிய மாற்றமே இல்லைங்க. சரி சரி ரைட். சரி அதை வாங்குங்க, வைக்க போறாங்க பாருங்க. சரி சரி அதையும் வச்சிருவோமா? அம்மாவுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாம் சேர்த்து, பழமெல்லாம் சேர்த்து, சரியா ஒரு கிஃப்டா வந்துருக்கு. சரியா? அது பிடிச்சிருக்கா பாருங்க. சாக்லேட் எல்லாம் இருக்குது எல்லாம். சரி மில்க் பவுடர் எல்லாம் இருக்குதுன்னு, மைலோ பவுடர்லாம் இருக்கு.
எஸ் 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 எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எல்லாமே உங்களுக்கு தானே? சரி இப்ப அதையும் வாங்கிடுங்க, மிக்கி மவுஸ் இருந்து வாங்கிடுங்க. தேங்க்யூ. ஓகே சரி இப்ப அதையும் வைங்க. இந்த பாக்ஸுக்குள்ள யாரு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் செய்தாங்கன்னு சொல்லி அவங்களோட பேர்லாம் போட்டு ஒவ்வொன்று எடுத்து பாத்துருவோம். கண்ணாடி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா நீங்க? கண்ணாடி யூஸ் பண்ணுவதா பாப்போம், ட்ரை பண்ணி பாப்போம். முயற்சி எடுத்து பாப்போம். என்ன சரி ஒவ்வொன்று எடுத்து வாசிங்க. பேரன் மதுசன். எஸ் 5000 ரூபாய். சரியா? ஓகே. பிறகு மகள் ராஜினி. மகள் ராஜினி. சரி பிறகு பேத்தி கிசா ஆஸ்திரேலியா. சரி நீங்க பஸ்ஸா வாசிங்க, நாங்களும் சொல்லுவோம். மகள் ரஞ்சினி, 3வது மகள் ரஞ்சினி. ரஞ்சினி என்ன? சரி சரி பிறகு பேத்தி ஜென்சிகா. பேத்தி ஜென்சிகா. ஜென்சிகா. ஆசை மருமகள் சுமித்ரா. ஆசை மருமகள் சுமித்ரா. சரி ரைட். எதுக்கு நாங்களே சொல்லிடுவோம். சரியா? நாங்களே சொல்லிடுவா. ரைட். இதெல்லாம் பாருங்க, இந்த மொத்த ஏற்பாட்டையும் செய்தது ஒரு ஆள். உங்களுடைய மூத்த மகள் யார்? அவங்களோட பேர் சரி குமுதினி. அவங்க வந்து என்னென்ன கிஃப்ட்னு சொன்னா ஃப்ரேம் தந்தது, பாஸ்கெட் தந்தது அவங்க. சரியா? அடுத்தது வாட்சும் நாம ஒரு மேஜிக் மக்கண்டு பார்த்தோம் தானே, சுடுதண்ணில ஊற்றி பார்த்தோமே, அது செய்தது உங்களோட பேத்தி ஜென்சிகா. சரி அடுத்தது ட்ரெஸ்ஸும் அதை சில்பர் ஒன்று பார்த்தோம். எஸ் அது தந்தது உங்களோட 3வது மகள் ரஞ்சினி. எஸ் அடுத்தது குடையும் ட்ரெஸ்ஸும். குடையும் ட்ரெஸ்ஸும் தந்தது யாருன்னா உங்களோட 2வது மகள் ராஜினி. அவங்களுக்கு ராஜினி. ஓகே சரி அடுத்தது ட்ரெஸ்ஸும் 5000 ரூபாய் கேஷ் அதுவும் தந்தாரு. இந்த எண்ணலப்புல போட்டு தந்தாங்க. அது உங்களுடைய பேரு மதுஷன். சவுதி அரேபியாவில் இருக்காரு. இல்ல சவுதியில இருக்காரு. சரியா? அடுத்தது ட்ரெஸ்ஸும் நம்ம க்ளோன் பார்த்தோம் தானே, பர்ஃப்யூம், அது தந்தது உங்களோட மருமகள் ஆசை மருமகள் சுமித்ரா. அது ஆசை மருமகள். மோதிரம் யாரு? பேத்தி கிஷா. என்ன சரி 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 ஓகே இங்க பாருங்க. சரி நான் முடிச்சிடறேன். எல்லாம் ஓகே. சந்தோஷமா? நீங்க சந்தோஷம். சரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்ல போறீங்க? இப்ப பேத்திக்கு கிஷாக்கு என்ன சொல்ல போறீங்க? கிஷாக்கு முதலாவது தேங்க்யூ. ஓகே அடுத்தது பேத்தி ஜென்சிகாக்கு. ஜென்சிகாக்கு 2வது. சரி 2வது 3வது சொல்லக்கூடாதா? அவங்களுக்கு தனித்தனியா சொல்லுங்க. என்ன சொல்ல? இல்ல அவதானே மூத்த பேத்தி, 2வது. சரி சரி உங்களோட மதுசன் முதலாவது பேர். அவருக்கு என்ன சொல்ல விரும்ப போறீங்க? அவருக்கு நன்றிகள். வித்தியாசமா சொல்லுங்க. சரி உங்களோட மகள் குமுதினிக்கு என்ன சொல்லுங்க? சொல்லலாம். அது நிறைய சொல்லணும். சரி சரி உங்களோட 2வது மகள்? 2வது மகனுக்கும் நன்றி. மூத்த மகன் தான் எல்லாமே அவ தான் செய்யணும். அப்படியா? சரி 3வது மகளுக்கு என்ன சொல்றீங்க? 3வது மகளுக்கும் நன்றி. அவர் முழு கிஃப்டோட தந்தபடியா அவருக்கு நன்றி. சரி அடுத்தது உங்களோட ஆசை மருமகளுக்கு? அவருக்கும் நன்றி. நன்றி. நான் எல்லாருக்கும் நன்றி. சரி அப்ப எதிர்பார்க்கறதா? நீங்க எதிர்பார்த்தீங்களா? நாங்க வருவோம். எதிர்பார்க்கல. சந்தோஷம் தானே? சரி சரி ஓகே. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க.